பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரதர்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆதியாகமம் 4:6-7 அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். இதில் பாருங்க, காயினுக்கு முகநாடி மாறுது, எரிச்சல் அடையலாம், பொறாமை, கொலை, வெறி, இந்த மாதிரி காரியங்கள் காயின் இடத்துல நம்ம இந்த 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இது எங்க உருவானது? எப்படி உருவானது? இது ஆண்டவர்கிட்ட இல்லாத ஒரு காரியமாச்சே. எரிச்சல் அடைகிறது, போட்டி, பொறாமை, கொலை, வெறித்தனம், இது எல்லாமே ஆண்டவருடைய சாயல்ல இல்லாத ஒண்ணு எப்படி காயினுக்குள்ளாக வந்தது? இது என்னுடைய கேள்வி. சில நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏவாளுக்கு ஆண்டவர் சாபம் கொடுத்தாரு. பிரசவ வேதனை அப்போ நீ குழந்தை பிறக்கும் பொழுது பிரசவ வேதனையில தான் நீ குழந்தை பிறப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அது சாபம் தானே அப்படின்னா. நான் சொன்னேன், சாபம் தான். ஏன் அந்த சாபத்தை கொடுத்தாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏவாள் ஏதேன் தோட்டத்துல தவறு செய்யறாங்க, பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு அவங்களுடைய வலையில அவங்க விழுகுறாங்க, பாவம் செய்யறாங்க, இதனால தேவன் அந்த சாபத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன கனி சாப்பிட்டனால ஆண்டவர் இந்த சாபத்தை கொடுக்குறாரு, நீங்க என்ன, நீங்க தவறு செஞ்சாங்கலாம் சொல்றீங்க, நீங்க இப்படி எல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க கிடையாது. இந்த காரியங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பழம், அது சாப்பிட்டு ஜீரணமாகிற ஒரு பழம் தான். அந்த பழம் சாப்பிட்டதுக்காகவா ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தண்டிக்கணும்? அங்க ஒரு ஆடு பலியாகுது, அந்த ஆடு பலியானது நிமித்தம் அந்த இடத்தை தேவன் சுத்திகரிக்கிறாரு. ஒரு பாவம் வந்தாதான் ஒரு ஆடு அங்க பலியிடுன்றது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு சின்ன கனி புசிச்சதுனாலேயே ஆண்டவர் அந்த இடத்த விட்டு அவங்கள துரத்தணும், ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் சாபம் கொடுக்கணும், அடுத்தது ஒரு ஆடு அடிக்கப்படணும், ஒரு சின்ன கனி சாப்பிட்டனாலயா? நான் இந்த கேள்வியை எழுப்புறவங்கள்ட்ட. ஏன்னா எல்லா இடங்களிலுமே மேலோட்டமா தான் இந்த காரியத்தை சொல்றாங்க. ஒரு கனி அவங்க புசிச்சனால அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்களை ஆண்டவர் தோத்துட்டாரு. நான் கேட்கிறேன், ஒரு சின்ன கனினால இவ்வளோ ஒரு பெரிய சாபம் இந்த உலகத்துல வரணுமா? இனி நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்தின் நடுவுல இருக்கிற அந்த கனியை புசிக்காத, அது நன்மை தீமையை அறியத்தக்க கனி அப்படின்றாரு. யார் அந்த கனி? எது அந்த கனி? ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுதான் அந்த கனி. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. இந்த கனியை நீ புசிக்காத, இவனுடைய வார்த்தையை நீ கேட்காத, நன்மை தீமை அறியத்தக்கதான கனி அது. அது ஒரு விதை, அது ஒரு வித்து. நீ இதை கேட்காத, இது உங்களை நாசம் பண்ணிரும், இது உங்களுடைய சாயலை இழக்க வச்சிரும், அந்த கனி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், போகாத, அதுல விழுந்துராதுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா அந்த கனி பாருங்களேன், அந்த பிசாசு சர்பத்தின் மூலியமா ஏவாள் இடத்துல பேசுறாங்க. ஏவாள் அந்த கனியை இச்சிக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஏன் அந்த அந்த பிசாசுகிட்ட அவங்க பேசுறதுக்கோ போகிறதுக்கோ ஏன் அவங்களுக்கு அந்த ஆசை வந்தது? கணவனுக்கு தெரியாம போய் பேசுறாங்களே, ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஆதாம்கிட்ட இப்படி ஒரு சர்பம் என்கிட்ட பேசுதுன்னு சொல்லி அதை சொல்லியிருக்கலாமே. ஆனா அவங்க அதுல மயங்கி விழுந்துட்டாங்க. அவனுடைய வித்து, அவனுடைய கனி அந்த ஏவாளுக்குள்ளார போகும் பொழுது அவங்க கீழ்ப்படியாம மாறுறாங்க, கணவனுக்கு துரோகம் செய்யறாங்க, அவனுடைய சமூகத்தை விட்டு பிரிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சாயல்ல இல்லாத ஒண்ணுதான் இந்த கீழ்ப்படியாம இருக்கிறது, துரோகம் பண்றது, இதெல்லாம் அவனுடைய சாயல்ல இல்லையே, ஆதாம்கிட்ட இல்லையே, ஆண்டவர்கிட்ட இல்லையே. இல்லாத ஒண்ணு ஏவாள்கிட்ட வருது அப்படின்னா பிசாசினிடத்துல இருந்து அவனுடைய வித்தை அவன் ஏவாளுக்குள்ளார துணிக்கிறத நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆதாம் ஏவாளும் வாழணும், ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும். ஆனா பிசாசுடைய பிளானிங் என்ன அப்படின்னா, பாவ சந்ததியை உருவாக்கணும் அப்படின்னு. ஒரு டிஎன்ஏல ஒரு மாற்றம்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா ஆண்டவருடைய சாயல் எப்படி இருக்குன்னா அது பரிசுத்தமானதா இருக்கு. ஒரு டிஎன்ஏல ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் அந்த டிஎன்ஏல பிறக்கிற ஒரு குழந்தைய நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அம்மா மாதிரியே அந்த குழந்தை பிறந்திருக்கு.
அந்த குணநலங்களை சொல்லுவாங்க. அப்பாவோட குணம் அப்படியே இருக்கு பாரு, அம்மாவுடைய குணம் அப்படியே இருக்கு பாரு. ஏன்னா அந்த பிளட், அப்பாவுடைய பிளட் தன்னுடைய மகளுக்கும் வரும் பொழுது அவங்களுடைய கிரியைகள் இப்படி இருக்கு. அப்ப எப்படி எங்கிருந்து பிறனா இந்த பொல்லாங்கின் மகன், எப்படி அவனுக்குள்ளார அந்த கோபமும் போட்டியும் பொறாமையும் வந்தது? அங்க ஒரு டிஎன்ஏல ஒரு மாற்றம், எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த பூமியில நம்ம பார்க்கும் பொழுது ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா மாறுறாங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா மாறுறாங்க. இது என்னன்னு சொல்றாங்க? பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்றாங்க. அது போலதான் ஒரு சோல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆதியில நடந்திருக்கு. ஆண்டவருடைய சாயல் உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாளும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், தவறான ஒரு டிஎன்ஏ ஏவாளுக்குள்ளார போறதுனால அவங்க மூலியமாய் பிறக்கிற அந்த மகன் தான் காயின், பொல்லாங்கின் மகன். ஆண்டவர் பார்க்கிறாரு எல்லாருடைய பிளட்டுமே மாறிடுச்சு. பிசாசனுடைய குணநலன்கள் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துருச்சு. அது ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை இது இப்படியே விடக்கூடாது, நான் மறுபடியும் போறேன், என் பிள்ளைங்க என்னுடைய சாயல்ல அவங்க மறுபடியும் மாறணும்னு சொல்லி அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து மறுபடியும் அவர்களுடைய பிள்ளையாய் மாறும்படியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது மாம்சத்திலிருந்து நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறும்படியாக எங்க நாம் இந்த சாயலை இழந்தோமோ அதே சாயலை மறுபடியுமாக அவர் கொடுப்பதற்காக இந்த பூமியில மறுபடியுமாக அவருடைய ரத்தத்தை சிந்தி அதை வெளிப்படுத்துகிறார். டிஎன்ஏல தான் ஒரு மாற்றம் உண்டாச்சு. அதே பிளட் ஆண்டவர் மறுபடியும் கொடுக்கிறார். ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குறாரு. அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளை கழுவுகிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி ஒரு உருமாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை தேவன் இந்த நாள்ல எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு அன்பானவர்களே, நாம் இந்த கனி அப்படின்னும் போது மேலோட்டமா எடுக்காம அங்க இருக்கிற சில காரியங்களை ஆவியானவருடைய துணையோடு நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் பிசாசனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாம் ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அவருடைய ரத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த பிசாசனுடைய காரியங்கள், கோபமா இருக்கட்டும், போட்டி, பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் ஆண்டவருடைய குணங்கள்ல இல்லாத ஒரு காரியம் நமக்குள்ளாக இருந்து வரும் பொழுது நாம் உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இருக்கிறோமா, உண்மையான ஒரு உருமாற்றத்துல இருக்கிறோமா அப்படின்றதுல நாம் கவனமாய் நாம் நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். எனவே தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் ஒரு புதிய உருமாற்றத்திற்குள்ளாக, மறுரூபத்திற்குள்ளாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பெற்று நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.